வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சென்னையை பற்றி நான் சொல்ல போகிறேன். சென்னையில் எங்கெங்கே என்னென்ன இருக்குது, எங்கெங்கே நீங்கள் வந்தால் வசதியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், ஏர்போர்ட்லேருந்து வந்தீங்கன்னா நேராக மீனம்பாக்கத்தில் நிறைய ஹோட்டல்ஸ், லாட்ஜஸ் எல்லாம் இருக்குது. அங்கேருந்து தாண்டி வந்தீங்கன்னா கிண்டியில் பெரிய ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. அங்கேருந்து வந்தீங்கன்னா சைதாப்பேட்டை அப்புறமா அங்கேயும் இருக்குது. அதை தாண்டி வந்தீங்கன்னா நுங்கம்பாக்கம், டி நகர், பாண்டி பஜார், அந்த இடம் எல்லாம் நிறைய ஹோட்டல், ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது. அதே மாதிரி சென்னைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பணத்தை தவிர வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஹாப்பியாக நீங்கள் இருந்து சந்தோஷமாக அந்த சுற்றி பார்த்துட்டு சென்னையை போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சென்ட்ரல் வழியாக வந்தீங்கன்னா மவுண்ட் ரோட்டில் எல்லாமே இருக்குது. நேரு ஸ்டேடியம் தாண்டி எல்லாமே இருக்குது. அங்கேருந்து எக்மோர் ரொம்ப பக்கம். அங்கேயும் எல்லா லாட்ஜஸ்ஸு, ரூம்ஸு, ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் இருக்குது. நுங்கம்பாக்கத்தில் 5 ஸ்டார் ஹோட்டல், டீ பார்க் ஹோட்டல் இருக்குது. பழைய பாம்குரோ ஹோட்டல் இருக்குது. ரஞ்சித் ஹோட்டல் இருக்குது. அங்கே நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு, அங்கேருந்து போகிறதுக்கு சிட்டியோட மெயின் சென்ட்ரு அங்கே தான். அங்கேருந்து நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு தாராளமாக போகலாம், வரலாம். அதே போல் மெரினா பீச் இருக்கிறதுலையே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வேர்ல்டுலேயே பெரிய கரை உள்ள மெரினா பீச் அது இருக்குது. பெசன்ட் நகர், சைலண்ட் பீச் பெசன்ட் நகர் இருக்குது. லைட் ஹவுஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. கோல்டன் பீச் இருக்குது. விஜிபி இருக்குது. எம்ஜிஎம் இருக்குது. முட்டுக்காடு எல்லாம் அங்கெல்லாம் நிறைய மணல் பரப்பு, நிறைய இடம், மீன் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அப்புறம் பெசன்ட் நகரில் அஷ்டலட்சுமி கோவில் இருக்குது, சர்ச் இருக்குது. நீங்கள் சுற்றி தாராளமாக பார்க்கலாம் அந்த இடம்லாம் அதே மாதிரி உங்களுக்கு நைட்டு 12, 1 எதுவாக இருந்தாலும் ஃபுல் சேஃப்டி இருக்குது. இங்கே எப்போயுமே போலீஸ் ரவுண்ட்ஸ் இருந்துக்கினே இருக்கும். அதே மாதிரி சென்னையில் போலீஸ் தொல்லையே யாருக்குமே எந்த விதத்துலேயுமே இருக்காது. கரெக்டாக இருந்தால் அவங்க நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நல்லா இருப்பாங்க. அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி வெளியே எதுனா பிரச்சனை ஆனால் கூட அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம கால் பண்ணுறோமோ இல்லையோ போலீஸ் தானாக வந்துடுவாங்க அந்த இடத்துக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, 100க்கு கால் பண்ணால் உடனே நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க. உடனே அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. அங்கேருந்து 2, 3 ஸ்டேஷனுக்கு போலீஸ் வந்துடுவாங்க. சென்னையோட ஸ்பெஷல் இதெல்லாம். அதே மாதிரி பஸ்ஸு 24 ஹவர்ஸ் பஸ்ஸு இருக்குது எங்கே வேணாலும். ஆட்டோ பஞ்சமே கிடையாது. சென்னையில் 4.25 லட்சம் ஆட்டோ கிட்டே இருக்குது. உங்களுக்கு எப்பயுமே ஆட்டோவுக்கு பஞ்சமே இல்லை. சுற்றி பார்க்கலாம், எந்த நேரத்துலையும் வெளியே போகலாம், வரலாம், எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா. இன்னொரு டைமும் உங்களுக்கு சொல்கிறேன், சென்னையில் மெயினாக என்ன வேணும்னா பணம் தான் வேணும். மற்றபடி பணம் இருந்தால் எந்த ஒரு தொல்லையும் இல்லை. சென்னையோட ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பழகுவாங்க. பைசா முன்ன பின்ன வாங்கினா கூட ஆனால் எந்த ப்ராப்ளம் எதுலேயுமே இருக்காது. நீங்கள் நல்லா சுற்றி பார்க்கலாம், கொள்ளலாம், போகலாம், வரலாம். அவங்களுக்கு என்ன ஐடியா வேணுமோ அவங்கள கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க. பர்ச்சேசிங் பண்ணுறதும் அதே மாதிரி தான். டி நகர், பாண்டி பஜார், பாரிஸ், மின்ட்டு, வண்ணாரப்பேட்டை இந்த இடத்துக்கெல்லாம் போகலாம். போட்டு, ஸ்டீமர் இந்த மாதிரி சுற்றி பார்க்கணுன்னா காசிமேடு போகலாம். காசிமேட்டில் நல்லா இருக்கும். போட்டு போகிறது, வருது, மீன் பிடிக்கிறது, கொள்றதுன்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கும். அந்த ஏரியா காசிமேடு நல்லாயிருக்கும். ஆர்பார் அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி பார்த்தாலே நல்லா பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும். அதுவும் நல்லா இருக்கும். அங்கே இப்போ பாரிஸில் அந்தோனியர் சர்ச் இருக்குது. அதுக்கப்புறம் ஹைகோர்ட் இருக்குது. ஹைகோர்ட்டு நல்லா பார்க்க சினிமாவில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது நேர்லேயும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஹைகோர்ட்டு. அதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அங்கே நேரு ஸ்டேடியம் இருக்குது. நேரு ஸ்டேடியம் பார்க்கலாம். புருஷவாக்கம் இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. புருஷவாக்கத்தில் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் நல்லாயிருக்கும். டி நகர் போல் தான் அங்கேயும் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வந்தால் அம்ஜிகரை ஸ்கை வாக் இருக்குது. அம்ஜிகரை மார்க்கெட்டில் எல்லாம் நல்லா இருக்கும். அங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். அங்கே செனாய் நகர் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் நல்லா பார்த்து நீங்கள் எல்லாம் இது பண்ணலாம். கோல்டன் பீச் போனீங்கன்னா அங்கே நல்லா ஃப்ரீயாக எல்லாமே இன்றைக்கி சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் மாலுங்க பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் ஃபீனிக்ஸ் மால் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா சிட்டி சென்டர் இருக்குது மயிலாப்பூரில். அப்படியே வந்தீங்கன்னா ராயப்பேட்டையில் எக்ஸ்பிரஸ் மால் இருக்குது. அப்படியே அங்கேருந்து வந்தீங்கன்னா ஸ்பென்சர் பிளாஸா இருக்குது. மவுண்ட் ரோட் ஸ்பென்சர் பிளாஸா இருக்குது. அங்கேருந்து வந்தீங்கன்னா எக்மோரில் மியூசியம் இருக்குது. அங்கேருந்து அண்ணா நகர் சைடு விஆர் மால், நல்லா விஆர் மால் எல்லாம் நல்லா மாலுங்க, நிறைய மாலுங்க இருக்குது இங்கே சென்னையில்.
பாடி சரவணா, போத்தீஸ் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பூந்தமல்லி பக்கம் போனீங்கன்னா குயின்ஸ்லேண்ட் இருக்குது. இந்த பக்கமும் போகலாம். நீங்கள் சென்னையை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் பத்தாது. அது ஒரு 3 நாள் 4 நாள் இருந்தீங்கன்னா அது நல்லா சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் பூண்டி ஏரி இருக்குது, இந்த பக்கம் பூண்டி பக்கம் இருக்குது. சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. கோவில் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் வந்து கபாலீஸ்வரர் கோயில் இருக்குது. திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி கோயில் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான கோவில். அப்படியே அங்கேருந்து வந்தீங்கன்னா வடபழனி வந்தீங்கன்னா வடபழனி முருகர் கோவில் இருக்குது. இந்த பக்கம் திருவேற்காடு இருக்குது, பூந்தமல்லி ரோடு பக்கம். இப்போ திருவேற்காடு கோயில் இருக்குது, மாங்காடு கோயில் இருக்குது, அதுவும் பூந்தமல்லி தான். அங்கேருந்து மாங்காடு கோயிலேருந்து வந்து கோயம்பேட்டில் ஸ்ரீ சர்வேஸ்வரர் கோயில் இருக்குது, 1000 வருஷத்து கோவில். அது ராமரோட பசங்க நிறைவேன லிங்கம் வச்ச கோவில். அது 11 புஷன் வச்ச கோவில். அது ரொம்ப வருஷத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். அந்த கோவில் 1000 வருஷம் ஆகுது. அங்கே சர்வேஸ்வரர் ரொம்ப ஃபேமஸான ஊர். அவருக்கு சிங்கம் தலையும் மீன் உடம்பும் இருக்கும் அவருக்கு. அவர் ரொம்ப நல்ல சக்தியான அங்கே இருக்கார். அது பக்கத்துலேயே பெருமாள் கோவில் இருக்குது. அந்த பெருமாள் கோவிலும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே எம்ஜிஆர் வீட்டு பக்கம் ராமாபுரம் போனீங்கன்னா அங்கே ஒரு ராமர் கோவில் இருக்குது. நிறைய சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, சுற்றி பார்க்கறதுல உங்களுக்கு ஒரு இடைஞ்சல், எந்த ஒரு தொந்தரவுமே போலீஸாலோ மக்களாலோ யாராலையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. 24 ஹவர்ஸ் நல்ல சேஃபான ஏரியா சென்னை. நீங்கள் தாராளமாக வாங்க, சுற்றி பாருங்கள். இதை மாதிரி உங்களுக்கு எதனா பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு நாங்கள் போடுறோம். தேங்க்ஸ்.